படிகாரம் இங்கிலீஷில் ஆலம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்குங்க. உங்கள் இடத்துல நாட்டு மருந்து கடை எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னா ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. அப்படி என்னப்பா இது செய்யும் அப்படின்னு கேட்குறீங்களா? முதலாவது, இது வாட்டர் ப்யூரிஃபைங் பண்ண பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலும் இதை கலங்கலான தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்ற பயன்படுத்துகிறாங்க. படிகாரத்தை இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கலங்கலான நீரில் 4 முதல் 5 சுற்று சுற்றினா கொஞ்ச நேரத்துலேயே இந்த தண்ணீரில் உள்ள மண், களிமண் மற்றும் பல பொருட்கள் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இது எல்லாமே இந்த மாதிரி அடியில் தங்கிடுமா. இந்த ப்ராசஸ் பேர் தான் கொயாகுலேஷன் அப்படின்னு கெமிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. இதில் ஒரு சிலது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கே தெரியுமா. ஆனால் நம்ம சாதாரணமாக பார்த்தா இந்த மாதிரி சின்ன சின்ன செடிமெண்ட்ஸ் எல்லாமே தெரியாதுங்க. அதனால் இந்த அடியில் இருக்க தண்ணீரை நம்ம பயன்படுத்தவே கூடாது. இதில் மேலே உள்ள தண்ணீரை மட்டும் ஒரு காடா துணி போட்டு ஃபில்ட்ரு செஞ்சு இதை குடிக்கக்கூட நம்ம பயன்படுத்தலாமா. இதே ப்ராசஸை பயன்படுத்தி தான் பெரிய பெரிய வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் செடிமெண்டேஷன் மற்றும் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி இந்த ஆலம் அப்படின்ற படிகாரத்தை ஆட் பண்ணுறாங்க. மேற்கொண்டு இதோட நன்மைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி படிக பஸ்பம், அதாவது ஆலம் ஆஷ் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இது ஒன்றும் பெரிய வித்தை இல்லைங்க. ஒரு பேன் எடுத்துக்காங்க, அதில் ஒரு சின்ன படிகார துண்டை போடுங்க. இந்த படிகாரத்தில் உள்ள நீர் எவாப்ரேட் ஆகும் வரை இந்த மாதிரி சூடு பண்ணிக்கிட்டே இருங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலராக சாம்பல் மாதிரி நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது பேர் தான் ஆலம் ஆஷ், அதாவது படிகார பஸ்பம். இதற்கு தான் ஆயுர்வேத மருத்துவ முறையில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 1 அல்லது 2 பிஞ்ச் படிகார பஸ்பத்தை எடுத்துக்காங்க. அதில் 1 டீஸ்பூன் தேனை கலந்து ஒரு நாளைக்கு 2 தடவை நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு எடுத்துக்கிட்டால் வாய்ப்புண், பைல்ஸ், பாக்டீரியா மூலமாக ஏற்படும் கக்குவான இரும்பலை கூட இது சரி செஞ்சிருமா. மேலும் இது ஹெவி மென்சுரல் ப்ளீடிங்கையும் சரி செஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெட்டுக்காயம். இதை சரி செய்கிறதுக்கு 1 முதல் 2 பிஞ்ச் படிகார பொடியை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை கலந்து அதை வெட்டுக்காயம் ஏற்பட்ட இடத்துல தடவினா ரத்தம் கசிவது நின்று போய் அந்த காயம் சீக்கிரமாக ஆறுவதற்கு உறுதுணையாக இருக்குமாங்க. அடுத்தது புண். 1/4 டீஸ்பூன் படிகார பொடியை நீரில் கலந்து 5 முதல் 10 நிமிடம் சூடுபடுத்தணுமா. அப்புறமா ஆற வைத்து அந்த தண்ணீரை வைத்து காயத்தை ஒரு நாளைக்கு 1 முதல் 2 தடவை கழுவினால் புண் சீக்கிரமாக சரியாயிருமா. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு கெமிக்கல் சானிடைசரை பயன்படுத்த விருப்பம் இல்லைன்னா நீங்களே படிகாரத்தை வைத்து உங்கள் வீட்டிலேயே ஹெர்பல் ஹோம்மேட் சானிடைசரை உருவாக்கிடலாம். இதற்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லைங்க. வேப்ப இலை, துளசி, கற்றாழை, படிகாரத்தை இந்த மாதிரி தூள் மாதிரி மாற்றி வைத்துக்கணும். அப்புறம் ஒரு சிறிய அளவிலான கற்பூரம், வேப்பிலை மற்றும் துளசியை தண்ணீரில் போட்டு சில நிமிடத்திற்கு கொதிக்க வைக்க வேண்டும். அப்புறமா கற்றாழையை இந்த மாதிரி சீவி உள்ளே இருக்கிற ஜெல் போர்ஷனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக மாற்றிக்கணுமாங்க. இந்த பேஸ்ட்டை இந்த கொதிக்கிற கலவையில் போட்டு சில நிமிடத்துக்கு அப்புறம் ஒரு கற்பூரம், 1/2 டேபிள் ஸ்பூன் படிகார பொடியை போடணுமா. மேலும் இதை சில நிமிடம் கொதித்து இறக்கி ஆற வைத்த பின் வடிகட்டுனா ஹோம்மேட் ஹெர்பல் சானிடைசர் ரெடிங்க. அண்டர்ஆர்ம்ஸ் டார்க். படிகார கல்லை எடுத்து லைட்டாக தண்ணீரில் நினைத்து அதை உங்கள் அண்டர்ஆர்ம்ஸில் தடவி 20 நிமிடம் கழித்து நார்மலான வாட்டரில் கழுவணுமா. இந்த மாதிரியே பல நாட்களுக்கு செய்தால் அண்டர்ஆர்ம்ஸில் இருக்கிற டார்க்னஸ் மறைந்து ஸ்கின் லைட் கலராக மாறிடுமா. ஆஃப்டர் ஷேவ். இது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிந்திருக்கும். சேவிங் முடிந்த பின் பார்பர் ஷாப்பில் இந்த படிகாரத்தை தண்ணீரில் நினைத்து முகத்தில் தேய்ப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த படிகாரத்தில் உள்ள ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி தொற்று நோய் பரவாமல் தடுக்குமாங்க. இப்போ தெரியுதா பார்பர் ஷாப்பில் நம்ம முன்னோர் ஏன் படிகாரக்கல்லை பயன்படுத்தினாங்கன்னு. இப்போவும் சில இடத்துல தான் இந்த படிகாரக்கல்லை பயன்படுத்துகிறாங்க. பல இடத்துல ஆஃப்டர் ஷேவ் லோஷனுக்கு மாறிவிட்டார்கள். பல் மற்றும் ஈர் சம்பந்தமான பிரச்சனைகள். படிகார பொடியை ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு மிதமான சூட்டில் உள்ள தண்ணீரில் கலந்து வாய் கொப்பளித்து வந்தால் சொத்தைப்பல், பல்வலி மற்றும் ஈரில் இரத்த கசிவு ஏற்படுறத சரி செஞ்சிருமா. அடுத்தது முகப்பரு. இது முகத்தில் பயன்படுத்தும் பொழுது முகத்தில் உள்ள அழுக்கு மற்றும் பாக்டீரியாவை நமது தோலோட ஆழமறை சென்று ரிமூவ் செஞ்சிருமா. மேலும் இந்த படிகாரத்தில் உள்ள ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி பிம்பிள்ஸை வராமல் தடுத்துருமாங்க. அடுத்தது ஸ்கின் ஒயிட்னிங். இந்த படிகாரத்தில் உள்ள தோற்புத்தன்மை நமது செல்களை சுருக்கி மற்றும் அதிகமாக இருக்கும் எண்ணெய் தன்மையும் எடுத்துட்டு தோலை லைட் கலராக மாற்றிடுமா.
மேலும் இந்த படிகார கல்லை வீட்டு முன்னாடி கட்டினா நம்ம வீட்டுக்கு வரும் கண் திருஷ்டி மற்றும் நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் சும்மா என்று பலர் சொல்லலாம் மற்றும் ஆதாரமாக இருக்கா அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம். ஆனால் இந்த கண் திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் எல்லாமே நமக்கு தெரிந்த அறிவியலை வைத்து ப்ரூஃப் பண்ணவே முடியாதுங்க. நமது பாட்டன் பூட்டன் அறிவியலை வைத்து தான் இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணவே நம்மளால் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சிறுகுறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.